FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓ பட்டர்ஃப்ளை திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். இந்த திரைப்படம் துவக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்க பிரியங்கா ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு காட்சியில தான் இடம்பெறாங்க. அதாவது அவர் நீண்ட காலமா ஏதோ ஒரு ட்ராமால இருக்கிற மாதிரியும் அந்த அழுத்தம் காரணமாக சக மனிதர்களோட அவர் பழகிறத நிறுத்திடுறாங்க. இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஒரு கதையை ஓபன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரியங்கா அத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தங்களுடைய இல்லற வாழ்க்கைய சுமூகமா தொடங்கணும் அப்படின்னு சொல்லி இல்லற வாழ்க்கைக்குள்ளார பயணிக்கிறாங்க. அப்படி பயணிக்கும் போது அவர்களுடைய ஹனிமூனுக்காக கொடைக்கானலுக்கு போறாங்க. அந்த கொடைக்கானல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கும் போதுதான் தனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதாவது தான் கல்லூரி படிக்கும்போது சிபியை காதலிச்சு அவரை எப்படியாவது கரம் பிடிக்கணும் அப்படின்னு இருந்த போதுல சிபி அவரை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த அவருடைய கணவரான அத்துல் கிட்ட சொல்லணும் அப்படின்னு பல முறை முயற்சிக்கிறாங்க. ஆனா அத்துல் வேறொரு மன அழுத்தத்துல இருக்காரு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில அவர் ஒர்க் பண்ணி ஒரு லே ஆஃப்ல அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவர்கிட்ட ஒரு ஏஐ டெக்னாலஜி ஒன்று இருக்கு. அந்த டெக்னாலஜிக்கு ஒரு ஃபண்டிங் பண்றதுக்கான ஒரு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அவருடைய நண்பருடைய கம்பெனில சேர்ந்து அதை செய்யணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அதை ஸ்பான்சர் பண்ணுவதற்கான ஆட்கள் கிடைக்காதனால அவர் பல விஷயங்கள் பக்கம் போராடி பார்க்கிறாரு. எப்படியாவது இழந்த தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அத்துல் துடிக்கிறாரு. மறுபக்கம் தன்னுடைய பழைய உறவு மற்றும் தன்னுடைய பழைய காதலை எப்படியாவது தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டு எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு பிரியங்கா நினைக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் தங்களுடைய விஷயங்களை ஒரு சேர இணைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் கதைக்குள்ளார சிபி அவர்கள் வராரு. இவர்களோடு கல்லூரி பருவத்துல படிச்ச சிபி அவர்களை தற்செயலா அத்துல் சந்திக்கிறாரு. அவருடைய வாகனம் பழுதடைஞ்சிருது. அதை சரி செய்ததற்கு 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வேறு வழி இல்லாம நம்ம காட்டேஜ்லேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி காட்டேஜுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது அத்துலுக்கு இவர்கள் இருவரும், அதாவது சிபியும் பிரியங்காவும் முன்னாள் காதலர் அப்படின்றது தெரியாம தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சிடுறாங்க. அங்க 3 பேரும் சேர்ந்து மது அருந்துறாங்க. அந்த மது அருந்தினதுக்கு பிறகு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய விஷயம். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு கட்டத்துல இந்த பெண் ஒரு மன நோயாளியா மாறிடுறாங்க. எல்லா மனிதர்களுக்குமே அவர்கள் செய்த பிழையினால தங்களை சுற்றி உள்ளவர்கள் மற்றும் சமுதாயத்துல ஏதேனும் ஒரு உயிரிழப்போ இல்ல வேறு சில நிகழ்வுகள் நடந்தா அவர்களாலதான் அது நடந்துச்சு, இதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கட்டத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. நிகழ்காலத்துல அவர்களோட இயல்பா இருக்க முடியாது. சோ இப்படியான ஒரு ட்ராமால இருக்கிற பெண் தான் பிரியங்கா. இவரை எப்படி சரி செய்து, அவருக்கு எதனால் அந்த ட்ராமா ஏற்படுது, அவரை எப்படி தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திருப்புறாங்க, எப்படி அந்த மன இறுக்கம் அவரை விட்டு நீங்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த திரைப்படம் பேசப்படக்கூடிய கதை. ஒட்டு மொத்தத்துல ஓ பட்டர்ஃப்ளை திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு சைக்கோபேட்டிக்கான ஒரு ஜானரை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸு, குழந்தைகள் அப்படிங்கிறவங்கலாம் இந்த திரைப்படத்தை பார்ப்பது அப்படிங்கிறது தவிர்க்கலாம். மற்றபடி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். சரி மக்களே, உங்களுக்கு இன்னைக்கு ஓ பட்டர்ஃப்ளை திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.